வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ராகி தோசைக்காக நான் 1 கப் அளவுக்கு ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ரவை ஊறணும். இப்போ மூடி வச்சிடுறேன். இது ஊறுறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இப்போ வதக்கியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயமும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவை நல்லா ஊறிட்டதுனால நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் 3 காஷ்மீரி மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். பழமான தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆகணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிடுது. ஸ்டவ் மீடியம் டு ஹையில் வச்சுக்கிட்டு தோசையை இந்த மாதிரி பரவலாக ஊற்றிக்கலாம். நடுவில் ஊற்றி தீத்தி விடாமல் இந்த மாதிரி பரவலாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா இந்த தோசை நல்லாயிருக்கும். நல்லா செவக்க விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேழ்வரகு மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த கேழ்வரகு மாவு தோசைக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு நமக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.